வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், திருத்தணியில் ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை நம்ம அந்த வீடியோவை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாமே ரீல்ஸ் மோகத்தில் இருக்காங்க. படத்தை பார்த்து தான் இவங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இந்த பெரிய நடிகர்கள் எல்லாரையுமே எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் ஒரு விதமான போதை பொருளுக்கு ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, இல்லைன்னா ரவுடிசமை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்கே சார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திருத்தணி சம்பவமே மிக கொடூரமான சம்பவம் சைமன். வந்து அதெல்லாம் வந்து ஒரு கல்லஞ்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்க முடியும். அது வட மாநிலமாக இருந்தாலும், தென் மாநிலமாக இருந்தாலும், மேற்கு மாநிலமாக இருந்தாலும், மனிதன் தானே வந்து எங்கேயோ பழைக்க வந்தவன் குற்றவாளியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கான இதுவெல்லாம் வந்து ஐஜி விளக்கம் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் தாண்டி வந்து அந்த வீடியோவை வந்து அந்த பெற்றவங்க பார்த்துருந்தாங்களா என்ன ஆயிருப்பாங்க, வந்து மனசே பதவச்சு போயிடுச்சு. வந்து திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு திருத்தணியில் ஒருத்தன் அதே ரயில்வே ஸ்டேஷனில் போயிருந்தப்போ ஒருத்தனை தட்டி விட்டுறாங்க. அப்போ விழுந்துட்டு போகிறாப்புல. என்ன நடக்குது இது? எங்கே பார்த்தாலும் வந்து போதை, பவுடரு, கசக்கிறது, புயலை, இப்படியா விஷயங்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது சினிமாவும் ஒரு காரணம் அப்படின்னு மக்கள் வந்து இங்கே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்மைதான் அது. ஆனால் சினிமாக்காரங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் நடக்காது தான் வந்து சினிமாவில் சொல்கிறோம் அப்படின்னு. இவங்களை கேட்டிங்கன்னா இதை பார்த்து தாங்க அவங்க கற்றுக்குறாங்க. ஒரு எம்ஜிஆர் படங்களாகட்டும், அதற்கு முன்னாடி வந்த படங்களாகட்டும், எம்ஜிஆர் படங்களில் ஒரு கெட்ட வார்த்தை கூட இருக்கவே இருக்காது. ஒரு சாதாரண ஒரு இது கூட இருக்கவே இருக்காது. அதான் ஒரு லீடருக்கான ஒரு குணமாகவே அதை கொண்டு வந்துட்டார். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸு, 2K கிட்ஸு, இவங்கெல்லாம் வந்து கைக்கு அடக்கமாக இன்றைக்கி வந்து ஓடிடியில் அவ்வளோ இங்கிலீஷ் படங்கள் இருக்குது, ஃபாரின் படங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்த பிறகு எங்களுக்கு அந்த தாக்கத்தோட படம் வேணுங்க, இது வந்து டைரக்டர் சொல்லுது அப்படின்றத தான் நாங்கள் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு. சென்சாரும் ஒரு பக்கம் இருக்குது, மியூட் கொடுக்கறது, கட் கொடுக்கறது. அதை மீறி வருகிற சில படங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் வரும்பொழுது அது பயங்கரமாக கேப்ச் ஆகுது. டக்குன்னு வந்து அதை வந்து பிடிச்சிக்கிறாங்க. வந்து நான் கூட நம்ம சேனலில் கூட சொல்லியிருக்கிறேன். இதுக்காக சொல்கிறேன், உதாரணத்துக்காக எந்த அளவுக்கு இது போய் ரீச் ஆகுது அப்படின்னு. வந்து நீங்கள் பாட்ஷா படம் அந்த சமயத்தில் அண்ணன் தம்பி விளையாடிட்டு இருப்பாங்க, உள்ளே போ அப்படின்வான். வந்து அந்த பையன் விளையாடுற பையன் சொல்லுவான்னா அது எந்த அளவுக்கு போய் ஒருத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு எல்லாம் டாப் 5 இல்லை டாப் 4 ஹீரோக்களுடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ். நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன விஷயம்தான். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப காலமாகவே அந்த குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, தயவுசெய்து சிகரெட்டை யூஸ் பண்ணாதீங்க, பிடிக்காதீங்க. ஆனால் மிக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பொதுவாக வைக்கிற குற்றச்சாட்டு, விமர்சகர்களும் மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, இந்த லோகேஷ் கனகராஜ் படம், வெற்றிமாறன் படங்கள், நெல்சன் படங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக போகிற போக்கில் வந்து இதுவாக்குறாங்க. நீங்கள் விக்ரம் படத்தில் எடுத்துங்களேன், வந்து விஜய் சேதுபதியோடைய கேரக்டர் அந்த டிசைனே வித்தியாசமாக இருக்கும். அது வரைக்கும் பலவீனமாக இருப்பாராம். ஒன்று எடுத்து உருட்டி ஒரு பபுள் கம் எடுத்து வாயில் வச்ச உடனே அவருக்கு வந்து பெரிய பலம் வந்துடுமா. எத்தனை பசங்களுக்கு இது போய் சேருது. வந்து அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து கோலமாவு கோயிலான்னு ஒரு படம் வந்தது. இது டார்க் காமெடி படங்கன்னா கூட ஒரு போதை வஸ்து கடத்துற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்னதான் காமெடியாக சொன்னால் கூட சரி, ட்ராஜடியாக சொன்னாலும் சரி, தப்பு தானே. வந்து அது படம் போய் எத்தனை பேருக்கு போய் சேருது. வந்து சர்வ சாதாரணமாக ஆகிப்போச்சு இன்னைக்கு. வந்து அது வந்து என்ன சொல்கிறது, வந்து இது ஒரு விதத்தில் தடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப அசால்ட்டாக அந்த பொருளை வச்சு அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி ஏதோ பார்க்கறதுக்கு ரொம்ப சொல்கிறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. வந்து எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா இதுக்கு திரைப்படங்களும் ஒரு காரணம், போதை வஸ்துகளும் இன்னொரு காரணம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை சார். படங்களில் பார்த்தோம்னா இப்போ ஒரு சிலர் வந்து இது படங்களில் நிறைய ஜாதியை கொண்டு வராங்க, ரிலீஜியன் பேஸ்டு, கேஸ்ட் பேஸ்டை கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் தப்பு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி படங்களில் வந்து வேற ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணும் அப்படின்னா என்ன சார் டேரக்டர் சொல்கிறாங்க? நீங்கள் ராவாக காமிக்காதீங்கன்ற ஒரு விஷயம் தான். வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு நடிகர் சொல்கிறதுக்கும் ஒரு மாஸ் ஹீரோ சொல்கிறதுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் திரைப்படம் அப்படி தானே. வந்து ஒரு படத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பஞ்ச் டைலாக், அந்த நான் எந்த ஹீரோன்னு சொல்கிறேன், ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு சாதாரண ஒரு தேர்ட் டயர் அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஹீரோ பேசுகிறாருன்னா அந்த வசனத்தை பஞ்ச் டைலாக் அவன் கண்டுக்கூட மாட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டயரில் இருக்கிற மாஸில் இருக்கிற ஒரு ஹீரோ பேசுகிறாருன்னா அது போய் பக்குன்னு பற்றிக்குது. அதே போல தான் சில காட்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சமுதாய பொறுப்பு இருக்குது. வந்து அதுக்காக நான் வந்து நீங்கள் புராண படங்கள் தான் எடுங்க, காந்தியடிகளை பற்றி சொல்கிற மாதிரியான படங்கள், விவேகானந்தர் சொல்கிற பொன்மொழிகள் எடுக்குன்னா அது நிச்சயமாக இது வியாபாரம் சரிமா. ஆனால் ராவா காட்டாதீங்க. ஒரு பொருளை எப்படி தயாரிக்கிறது, அது எப்படி சாக்லேட் கூட கலக்கிறது, அது எப்படி சந்தைப்படுத்துதல், அது எப்படி உபயோகிக்கிறது, அது எப்படி இழுக்கிறது,
ஒரு ஒரு பேப்பரில் வந்த சம்பவம் சில வருடங்களுக்கு முன்னாடி குளுக்கோஸ் பவுடரை கையில் கொட்டி ஒரு பையன் ஸ்டாப் போட்டு எழுதிருக்கான். அது சொல்லாமான்னு நான் கூட தெரியல. நாசியில் ஏறி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் கேட்ட பிறகு என்னன்னா திரைப்படத்தை பார்த்து தான் அவன் பண்ண அப்படின்றான். எவ்வளோ பெரிய ஒரு அது போய் எவ்வளோ ரீச் ஆகுது பாருங்க. நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லுங்களேன், ரொம்ப போதைக்கெல்லாம் தேவையில்லை, போகிற பக்கம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போங்க. இது தவறான ஒரு விஷயம் இதில் போனீங்கன்னா நாங்கள் தான் கடைசியில் ஒரு கார்டு போட்டுடுறோமேங்க, போதை சமுதாயத்துக்கு சீர்கேடானது, புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடானது, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போட்டுடுறோமே அப்படின்னா அது மட்டும் ஆகாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் 11 மணிக்கு ஆட்சி ஒரு படம் ஓடும். அப்போ எவ்வளோ சமுதாய பொறுப்பு இருந்தது சைமன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியே போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ சம்மந்தமான படம், விழிப்புணர்வு படம்னு ஒரு மாதிரி அது என்னன்னு தெரியாது, அது மாதிரியான டிசைனில் இருக்கும். ஏன் இந்த பெருசாக போட்டிருப்பாங்க, இது ஏ படம்டா போகக்கூடாது, 11 மணிக்கெலாம் ஏ படம் தான் வேணும். அந்த படங்களுக்கு இடையில இந்த சில ஆபாச காட்சிகளை சொருகி அந்த படத்தை ஓட்டி முடிச்சு கடைசியில் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து என்னன்னு தெரியாது. இதனால இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவாயிடுங்க அப்படின்ட்டு அதை முடியறதுக்கு முன்னாடியே கூட்டம் ஓடி போயிடும். ஆனால் அப்போ ஒரு சமுதாய பொறுப்பு எப்படி இருந்ததுன்னா, தியேட்டர்ல சின்ன பசங்க வந்தாங்கன்னா விரட்டுவாங்க. தியேட்டர்ல டீட் கொடுக்குறவங்களே அப்படி எட்டி பார்ப்பான், ஓடுறா அப்படின்னு. இந்த படம் பார்க்க வேண்டியா நீங்க பார்த்தா 12 மணிக்கெல்லாம் கடை முன்னாடி போய் சின்ன சின்ன பசங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற ஒரு படம் அப்படின்னா டிசி தேவதாஸ், அந்த படத்தோட சின்ன இது வந்தது. அதை பாருங்க. உண்மையிலே அதுல என்ன அப்படின்னா 80களில் 90களில் பயன்பாட்டுக்கு வந்த ஒரு காண்டோமுடைய விளம்பரம் இருக்குது அப்படின்னா அதை போய் என்ன சர்ச் பண்றானுங்க. உங்களுக்கு தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு 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 சின்ன கிளிப்பிங்ஸே தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. இங்கே அரசன் ஒரு படம் தான் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க, கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அதை பார்த்தா கோர்ட்டு முன்னாடி அசால்ட்டாக 2 சம்பவம் பண்ண ஒருத்தர் போறாப்புல அப்படின்னு. அடுத்த காட்சியில் பார்த்தா ஏதோ உடம்பு முழுக்க வெறும் சிகப்பாக இருக்கிற மாதிரி கையில் அருவாலை பிடிச்சிக்கிட்டு அந்த ஹீரோ நிற்கிறாப்புல ஃபங்க் விட்டுக்கிட்டு அது நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி கோர்ட்டில் நடக்குது. இதெல்லாம் எத்தனை கோடி பேருக்கு போய் சேர்ந்து அந்த பிஜிஎம் பெரிய ஹிட்டு தெரியுங்களா? அந்த பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதை இவங்க யார் இந்த இயக்குனர்கள் தயவு செய்து திரைப்படங்களில் பயன்படுத்தாதீங்க, குறைச்சிக்குங்க. முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி முழுக்க ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் காமிங்க, நீங்கள் அது வேற விதமாக காமிங்க. நீங்கள் நினச்சா வேற இருக்கிறவங்க கூட திருத்துற மாதிரி கூட படம் எடுக்கலாம். திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவன் மனசுல பச்சைக்குன்னு ஒட்டிக்குது. அதான் காரணம். சார், ஜனநாயகன், பராசக்தி 2 படமுமே ஒரு பெரிய படங்கள், பொங்கல் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கு சார். என்ன காரணம்? பரபரப்பு இல்லைன்னு. பரபரப்பு இல்லை, அதுதான் நேரம் 9 days to go 10 days to go அப்படின்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை பயங்கர பில்டப் பண்ணாம அவங்க வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய இது. பராசக்தியும் பார்த்தீங்கன்னா அது இந்த கதை பஞ்சாயத்து 2ஆம் தேதி வருது. ஜனநாயகன் படத்தை நாளைக்கு மறுநாள் அதனுடைய ட்ரெய்லரு வருது. 2ஆம் தேதி ட்ரெய்லரு. 3ஆம் தேதி பராசக்தி படத்தினுடைய ஆடியோ லான்ச் வித் ட்ரெய்லர் அங்கேயே ரிலீஸ் பண்ணாங்க. 4ஆம் தேதி தான் இங்கே பார்க்கணும். நீங்கள் அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் நடந்தது ஜீல ஒளிபரப்புறாங்க. இங்கே நடக்க போகிற பராசக்தி சன்ல ஒளிபரப்புறாங்க. ஒரே நாளில் எப்படி சார்? ஒரு வாரம் டைம்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கு படம் ரிலீஸ் ஆயிடுது உங்களுக்கு. அடுத்த வீக்கெண்ட் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அது 9ஆம் தேதி படம் ரிலீஸ் இல்லைங்களா, 10ஆம் தேதி அது ரிலீஸ். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே போட முடியாது. அதுக்கப்புறம் பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் இப்போ என்ன டிஆர்பி பஞ்சாயத்து, அது யாருக்கு அதிக டிஆர்பி, எந்த இது பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட். அதாவது பில்டப்பு, அப்டேட்டு, பயங்கர எதிர்பார்ப்பு, இது இல்லாமல் இருக்கிறது நல்லதான். எனக்கு தெரிஞ்சு 2 படம் 2த்துக்கும் பெரிய போட்டியோ அல்லது இவர் படத்தை அவர் காலி பண்ண வந்துட்டார், அவர் படத்தை இவர் காலி பண்ணிட்டார் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றது தான், 90களில் ஒரு பண்டிகை நாட்களில் 12 படம் 13 படம் 14 படம்லாம் வந்திருக்குது. அப்போ சினிமா வேற மாதிரி இருந்து ரைட் ஒத்துக்கிறோம். அதை தாண்டி இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட 3 படம் 4 படம்லாம் வந்திருக்கு. அது பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்திருக்குது. நல்லா இருந்ததுன்னா படத்தை அந்த ஃபெஸ்டிவலில் 2 படத்தையும் பார்ப்பாங்க. நல்லா மாற்று கருத்து கிடையாது. ஜனநாயகன் படம் எல்லா இடத்துலையும் ஒரே டைம்லேயே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது கேரளாலையும் கர்நாடகாலையும் முன்கூட்டியே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது நிஜமாவே அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்களா? கேரளாவில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு நிறுவனம் கேரளாவிலே இப்போ தான் அதிகமாக எல்லா படத்துக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வாங்கியிருக்கிற ஒரு தகவல் பெரிய ரேட் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அதனால் 4 மணி காட்சி நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் விடிய கால அப்படின்னு போது அவங்க ஒத்துக்கல பொழுது 6 மணிக்கு ஒன்றா நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லவே தேவையில்ல. 6 மணிக்கு கேட்டை உடச்சிட்டு போனாங்க இல்லைங்களா, கோட் படத்துக்கு அது மாதிரி உட்காருப்பாங்க. கர்நாடகாவிலையும் நாங்கள் இங்கே விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க,
அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் ஏன்னா தெலுங்கு படம் ஒரு பெரிய படங்கள்லாம் வருது அப்படின்னா அங்கேயும் 6 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஆந்திரா சொல்லவே தேவையில்ல, அங்கே ஆல்ரெடி 2 படங்கள். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு தான். இன்னும் அப்ராட்ல தான் எதுன்னு தெரியல, இலங்கையில் எத்தனை மணிக்கு, துபாயில் எத்தனை மணிக்குன்னு தெரியல வந்து. இது ஒரு பக்கம் வருது. ஆனால் முதல்ல வந்து எல்லா வேர்ல்டு முழுக்க 9 மணிக்கு தான், இந்த இந்திய நேரப்படி 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுதுன்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெரிய தொகை கொடுத்து அந்த படத்தை வாங்கியிருக்காங்க, எதிர்பார்ப்பில் இருக்காங்க. நீங்கள் கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி பெரிய அளவில் அங்கே இருக்கிற ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து. அதனால் வெவ்வேறு டைமில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. சார், திடீர்னு சன் பிக்சர்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு மங்காத்தாவோட ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை போஸ்ட் பண்ண உடனே எல்லாரும் பொங்கலுக்கு மங்காத்தா ரீரிலீஸ் ஆக போகுதுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிஜமாவே பொங்கலுக்கு வாய்ப்பு இருக்கா? பொங்கலுக்கு வாய்ப்பு இல்லை. பொங்கல் இந்த 2 படத்தை இருக்கும்போது 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன் வந்து. இந்த ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு 23ஆம் தேதி, இல்லைன்னா அதுக்கு அடுத்து 26ஆம் தேதி. அதுவும் வந்து குடியரசு தினத்துக்காக ஒரு சில வந்தால் ஒரு தெரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்களுக்கே பெரிய ஸ்க்ரீன் பஞ்சாயத்து, தேட்டர் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அதை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. அது தேட்டருக்காரங்களும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மங்காத்தா ரீரிலீஸ் நீங்கள் எப்போ போட்டாலும் அது வந்து ஹிட் ஆகும், அதுக்கான ஃபேன்ஸ் வரும். இப்போ படையப்பாவுக்கு பாருங்க வந்து 2025 அந்த படம் ரீரிலீஸில் 23 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்குது அந்த படம் வந்து. அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு ரீரிலீஸு. அதனால் பொங்கல் கிளாஷ் அது இருக்காது வந்து. சார், இந்த பராசக்தியோட ஸ்டோரியில் என்ன சார் பஞ்சாயத்து? நிறைய நியூஸஸ் வந்து வருது, வேற கதையை எடுத்துட்டாங்க, இது பேர்லேயே பிரச்சனை இருக்குது, 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமான்றது ரொம்ப டவுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆக்சுவலாக பிரச்சனை? வருண் ராஜேந்திரன் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்க்கார் படம் என்னுடைய கதை தான் அப்படின்னு சொன்னவர் வந்து, அவர் வந்து இந்த படம் பராசக்தி படம் வந்து செம்மொழி அப்படின்ற பேரில் ஒரு கதையை நான் உருவாக்கி, பெண்சிங்கம்னு ஒரு படம் கலைஞர் கதை வசனத்தில் உருவான படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது கலைஞர்கிட்டே இந்த கதையை சொன்னேன். நான் சொன்னபோது பிரமாதமாக இருக்குதுயா, இதை நானே கதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர், நானே எழுதுகிறேன் நல்லா இருக்குது இந்த நாட்டுன்னு சொல்லி, இதே 60களில் நடக்கிற அந்த இந்தி போராட்டத்தை பின்னணியை வச்சு எழுதின கதை வந்து. அப்புறம் கலைஞருக்கு வந்து உடல்நல குறைவு, அப்புறம் ஆட்சி மாற்றம் இதெல்லாம் நடந்த பிறகு அவரே கூப்பிட்டு சொல்லிட்டார், நீயே எழுதிப்பான்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ இந்த கதையை அங்கே எங்கே எப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து சூர்யாவுக்கு சொல்லியிருக்காரு. சூர்யாவுக்காக போயிருக்குது இந்த கதை. சூர்யாவுக்கு போன கதை சுதா கங்குரா கிட்ட போயிடுச்சு. போன பிறகு அவங்க முதல்ல சூர்யா வச்சு தான் அந்த படத்தை எடுக்கிறதா இருந்துச்சு. ஆமாம், புறநானூர்னு பேர் வச்சு இதை வச்சு, அப்புறம் சூர்யாவோட டேட்டு இதெல்லாம் கிளாஷ் ஆச்சு. இவங்க பல்காக ஒரு டேட்டை கேட்டப்போ அது முடியாதுன்னு ஒன்று டக்குன்னு அது சிவகார்த்தியின் பக்கம் மாறிடுச்சு. இப்போ என்னென்னா, நான் ஜனவரியிலே இந்த போன 2025 ஜனவரியிலே நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் கொடுத்துட்ட பிறகு அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறேன். வருகிற 2ஆம் தேதி இந்த 2 கதையும் ஒப்பிட்டு இந்த தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம் எதுன்னு நீங்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடங்களில் அதிகமான கலெக்ஷன் தந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன துரந்தர் வந்து பயங்கரமான கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 crores தாண்டி போய்கிட்டு இருக்கு. அடுத்து காந்தாரா, கூலி, அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த படங்கள் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லா தேட்டர் ஓனர்ஸும் ஒரு 10 டாப் 10 அப்படின்னு சொல்லி நிறைய இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து குட் பேட் அக்லி தான் அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? இங்கே சிட்டிஸில் ஓகே, பட் இல்லை சைமன், 292 படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட அப்ராட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2400 கோடி மொத்த வசூல் வந்து. லாபம் பார்த்தீங்கன்னா இட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாபம் இட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% தான். அப்போ எந்த நிலைமைக்கு இருக்குது பாருங்கள், 262 படங்களில். இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஓடிடி வாங்கின படங்கள் 120 படங்கள். அந்த 120 படங்கள் 50 படங்கள் மட்டும்தான் அவங்க வந்து பே பண்ணி வாங்கியிருக்காங்க. மீதியெல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பர்சன்டேஜில் படம் ஓடினா காசு, படம் பார்த்தா காசு, அதை மாதிரி வாங்கியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி குட் பேட் அக்லி, கூலி இந்த படங்கள் வசூலில் நம்பர் 1ஆக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு இருக்கு இல்லையா, பட்ஜெட்டு. ஆமாம், அந்த பட்ஜெட்டை ஒப்பிடும்போது இது தாங்காதுங்க அப்படின்னு. ஆனால் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு லாபத்தை சம்பாரித்து கொடுத்த முதல் படம் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. 90 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. நீங்கள் இந்த 2025 பெரிய படங்கள்னு எதிர்பார்த்த படங்கள்லாம் சரியாக இதுவாகலை, அவங்களுக்கு போகலை. விடாமுயற்சி ஆரம்பத்திலே அது பெரிய அடி ஆகிப்போச்சு. அப்புறம் விஜய் படம் இல்லை, அது ஒரு பெரிய மைனஸ் ஆகிப்போச்சு. கூலியை வந்து ஓவர் பில்டப் கொடுத்து அதை டைரக்டர் தான் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி விட்டாங்க. அது ரஜினி ரசிகர்களுக்கு கனெக்ட் ஆகலை. குட் பேட் அக்லி முழுக்க அஜித் ரசிகர்களுக்கான படம். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருந்ததுன்னா வேற மாதிரியான கொண்டாட்டமான படமாக இருக்கும். இந்த பட்ஜெட்லாம் ஒரு பக்கம் பார்க்க இது வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், இப்போ இந்த வாரம் அந்த சிறையெல்லாம் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க.
நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் வந்து கண்டென்ட் இல்லாமல் பில்டப்பை கொடுத்து இவர் நடிக்கிறார் அவர் நடிக்கிறாருன்னா நாங்கள் அப்படி தூக்கி ஊற வச்சிருவோம்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பது 2025 அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. 2025ல் நம்ம வந்து ஒரு நல்ல ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். 2026ல் இன்னும் நம்ம நிறைய படங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கு. நன்றி சைமன். பாப்பா நம்ம ஓகே ஹாப்பி நியூ இயர். நன்றி சார்.